வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் வேட்பாளர்கள் ராஜினாமா மனுவை வாபஸ் பெற்றுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கு இணையாக எங்களால் பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக திமுகவின் தலைமை எங்களது சொத்துக்களை விற்று களத்தில் ஓட்டிற்கு பணங்களை கொடுப்பதற்கு அதிக அழுத்தத்தை கொடுப்பதாக வேட்பாளர்கள் சில தொகுதிகளில் தனது வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கு இன்று அலுவலகத்திற்கு சென்றுள்ளனர். இதற்கு முக்கியமான காரணம், மக்கள் ஓட்டுக்களை பெறுவதற்கு நாங்கள் பிரச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது மக்கள் எங்களை விரட்டியடிப்பதாகவும் கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை கேட்பதாகவும் 5 ஆண்டுகளில் திமுகவின் ஆட்சி என்ன, மக்களுக்கு திமுக செய்த சாதனை என்ன, 3 மாதங்கள் 5வது ஆண்டில் செய்துவிட்டு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக நீங்கள் கூறினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? 5000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தியதற்கு உங்களுக்கு நன்றி சொல்வோம் என்று எதிர்பார்த்தீர்களா? மின் கட்டணம் 2 மாதங்களில் செலுத்தக்கூடிய மின் கட்டணத்தை மாதம் செலுத்துவதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். பால் விலை உயர்வு போன்ற வாக்குறுதிகள் ஒட்டுமொத்தமாக எங்களது வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாறிவிட்டது என்று திமுகவின் வேட்பாளர்களிடம் சரமாரியாக கேள்விகளை கேட்டுள்ளனர். சில வேட்பாளர்கள் அதிர்ச்சியடைந்து தலைமைக்கே கடிதங்களை அனுப்பியுள்ளனர். மக்கள் கடுமையான கோபத்தில் திமுகவின் மீது இருக்கிறார்கள். குடும்ப ஆட்சி, குடும்ப வாரிசுகளுக்கான ஆதரவுகள் என்று ஒட்டுமொத்தமாக திமுகவை எதிர்ப்பதாகவும் பல்வேறு தகவல்கள் தலைமைக்கு அனுப்பப்பட்டன. இந்த நிலையில்தான் மீண்டும் தேர்தலில் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு பணத்தை இழப்பதை விட வாபஸ் பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் திமுகவின் வேட்பாளர்கள் கலெக்டர் ஆபீஸிற்கு சென்றுள்ளார்கள். ஆனால் தலைமை எச்சரிக்கை செய்துள்ளது. வாபஸ் பெற்றால் அது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அவமானம். வெற்றியோ தோல்வியோ களத்தில் சந்தியுங்கள், முடிந்த அளவிற்கு மக்களிடம் பிரச்சாரங்களை ஈடுபடுங்கள் என்றும் கூறியுள்ளனர். அதிலும் சிறு குழந்தைகள் திமுகவை பற்றி கடுமையாக தொகுதிகளிலேயே பேசுவது அதிர்ச்சியில் வேட்பாளர்கள் குழந்தை என்று கூட பார்க்காமல் அவர்களுக்கு இணையான பேச்சுக்களை பேசுகின்ற வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மக்கள் ஸ்டாலினையும் உதயநிதியையும் புறக்கணித்து விட்டார்கள். மாற்றங்களை தேடி தமிழ்நாட்டில் அரசியல் நகர்வுகள் அமைந்துவிட்டது. திமுக வேண்டாம் என்று கூறியது சரியா தவறா?